மாவீரர்களை வணங்கி தேசிய தலைவரின் சிந்தனைகளை மனதில் இருத்தி அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழீழ மக்கள் அனைவருக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் புரட்சிகரமான வணக்கங்கள். இன்றைய நாள் தமிழீழ தாய்நாட்டின் விடுவிற்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்த தேசிய மாவீரர்களை நினைவு கூறும் புனித நாள். தன்னலமற்ற புனித இலக்கியம் ஒன்றிற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த மாவீரர்கள். தமிழீழ சுதந்திர போராட்டத்திற்கு பெரும் உறுதுணையாக இருந்து இறுதி வரை களமாடிய வீர புதல்வர்கள். தங்களது உயிர்களை கொடுத்து இந்த மாவீரர்கள் படைத்த வரலாறு உலகின் எந்த விடுதலை போராட்டத்திற்கும் இணையானது அல்ல. தங்களது விடுதலை பயணத்தில் எண்ணிறைந்த இடர்களையும் இழப்புகளையும் சந்தித்த வேளையிலும் நிலையான கொள்கையில் உறுதி தளராது இறுதி வரை போராடியவர்கள். உலக நாடுகளில் தமிழினத்தை அடையாளப்படுத்தியதும் இந்த மாவீரர்களே. ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தனது தாய் நிலத்தின் விடியலுக்காக செங்களமாடி வரலாறு படைத்த இந்த மாவீரர்களின் அரும்பெரும் தியாகங்களை இன்றைய நாளில் உலகத் தமிழர்களுடன் ஒன்றிணைந்து தமிழீழ விடுதலை புலிகள் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நினைவு கொள்கின்றனர். இந்நாளானது தமிழர்கள் சுதந்திரதாக கொண்டு எழுத்தி கொள்ளும் மகத்தான நாள். போராட்ட விழுமியங்களை பேணி உயரழுக்க கட்டுக்கோப்புடன் தாய் மண்ணின் விடுதலைக்காக தங்கள் உயிர்களை ஈயம் செய்த மாவீரர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் உரித்துரியோடையும் இப்புனித நாளில் போற்றி வணங்குகின்றோம். 3 தசாப்த கால எமது போராட்டம் எண்ணற்ற வெற்றிகளை பெற்றதோடு உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு விடுதலை போராட்டமும் கொண்டிராத உயரிய ஒழுக்கத்துடனான முப்படை பரிமாணங்களையும் நடைமுறை அரசையும் உயர்ந்த தியாகங்களால் எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டலில் பெற்றுக்கொண்டு எமது வீர விடுதலை போராட்டம் பயணித்தது. எமது விடுதலை போராட்டத்தின் உண்மைத்தன்மையை மறைத்து பொய் பிரச்சாரத்தின் மூலம் சர்வதேச நாடுகளின் உதவியை பெற்று தமிழின அழிப்பை சிங்கள பேரினவாதம் ஒன்றும் தொடர்ச்சியாக அரங்கேற்றி வருகின்றது. முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்ட ஆயுத போராட்டத்திற்கு பின்னர் தமிழர் தாயக பிரதேசங்களில் தமது உறவுகளை கூட சுதந்திரமாக நினைந்துருக முடியாத நிலையிலேயே தமிழினம் இன்றும் சிங்கள பேரினவாதத்தின் இன அடக்குமுறைக்குள் உரிமைகள் மறக்கப்பட்டு அவலப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த சுவிஸ் வாழ் இளையோர்களை, உலகெங்கும் பறை வாழும் இளம் சந்ததியினர் தமிழீழ தாயகத்தின் மீது கொண்டுள்ள பற்றானது தொடர்கின்ற எமது விடுதலை பயணத்தின் எதிர்கால இருப்பை ஆழப்பதிய செய்துள்ளது. அவர்களின் பல்துறையாற்றல் எமது விடுதலையை விரைவுபடுத்தும் என்பது திண்ணம். பூமி பந்திலே சிறிய தேசமாக நாம் இருக்கின்ற போதிலும் நாம் பெரும் வலிமை வாய்ந்த ஒரு தேசிய இனம். எமது அருமை பெருமைகளை எல்லாம் அழைத்து தமிழீழ தேசத்தில் தமிழர்களின் இறையாண்மையை தகர்த்து தமது சிங்கள ஆதிக்கத்தை திணித்துவிட துடிக்கின்றது சிங்கள அரசு. பூகோள நலன்சார் அரசியல் மாற்றங்கள் ஊடாக உலக வரலாறு மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. இந்த வரலாற்றில் எண்ணற்ற அழிவுகளும் எழுச்சிகளும் ஒவ்வொரு இனத்திலும் நிகழ்ந்த வண்ணமே கழிந்திருக்கின்றன. தமது எழுச்சிக்கானதும் மீட்சிக்கானதுமான போராட்டத்தை
தொடர்ந்து தக்க வைத்திருந்த தேசிய இனங்கள் வெற்றியடைந்தே வந்திருக்கின்றன. இந்த வரலாற்றின் நியதிக்கமைய எமது நியாயமான போராட்டமும் எமது தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் நேரடி வழிகாட்டலில் வெற்றி பெறும் காலம் ஒன்று கனிந்து வருகின்றன. எனவே தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை மீட்டெடுக்க உழைப்பதோடு இன்றைய காலத்தின் தேவையாக உள்ள அனைத்துலக குமுகத்தின் ஊடாக தமிழருக்கான அங்கீகாரத்தை நிலைநாட்ட அரசியல், பரப்புரை, தொழில்நுட்பம் சார்ந்த வேலைத்திட்டங்களில் உங்களது துறைசார் திறமைகளை வெளிப்படுத்தி எமது தாயக விடுதலைக்கு வழித்தேர்ப்பவர்களாக இணைந்து பணி செய்ய முன்வருமாறு தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ்களையும் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அன்பான தமிழீழ மக்கள், எமது விடுதலை உணர்வை நாம் எமது புலம்பெயர்ந்த மக்களிடம் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டிய தேவையை உணர்ந்த தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் தூரநோக்கு சிந்தனையை வலி சேர்க்கும் சக்திகளாக தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட பல அமைப்புகள் திட்டமிட்டு சீர்குலைக்கப்படுகின்றன. தேசிய உணர்வோடு சுவிஸ் நாட்டில் இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட கல்வி, கலை, கலாச்சார, விளையாட்டு அமைப்புகள், ஆலயங்கள் என்பவற்றை தேசியத்தின்பால் வலுப்படுத்தி ஒருமுகப்படுத்தப்பட்ட நிர்வாக அளவுக்குள் எமது செயற்பாடுகளை முன்னகர்த்தி செல்வதற்கு ஆதரவை வழங்குவதோடு சுவிஸ் வாழ் அனைத்து தமிழர்களும் எமது வலுவான செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எமது தாயக மக்களின் தன்னெழுச்சியான போராட்டங்களுக்கு வலுச்சேர்க்கும் முகமாக புலம்பெயர் தேசங்களில் அறவழி போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையான கடந்த 15 வருட காலத்தில் 14 வருட காலம் நான் தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் பொறுப்பை வகித்த ஒருவர். கடந்த மாவீர் நாளின் போது தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா அவர்கள் மாவீர் நாள் உரை ஆற்றிய போதும் நானும் அவர் தேசிய தலைவர்கள் அவர்களின் புதவி என நம்பாத ஒருவர். அதன் பிற்பாடு இயக்கம் ஒரு காலமும் மாவீர் நாள் உரைக்கு ஒரு பொய்யான முகத்தை கொணர்ந்து தமிழீழ மாவீர் நாள் உரையை நிகழ்த்த மாட்டாது என்ற நம்பிக்கையுடன் நான் பல்வேறு இது சார்ந்த உணர்வாளர்களை அணுகி அது உண்மைதானா என அறிய பல்வேறு சந்தர்ப்பங்களில் முயற்சிகளை மேற்கொண்டேன். தேசத்தின் புதல்வி மருத்துவர் பிரபாகரன் துவாரா அவர்கள் தான் அந்த மாவீர் நாள் உரையை நிகழ்த்தினார் என்பது காலப்போக்கில் 1ஆம் மாதம் கிட்டத்தட்ட 2ஆம் மாதம் அளவில் நான் அதை முழுமையாக உறுதிப்படுத்திக் கொண்டேன். அதன் பிற்பாடு அதன் தொடர்ச்சியான சக செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து அவர்களை அதை உறுதிப்படுத்த பல வழிகளில் முயற்சிகளை மேற்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக தமிழீழ தேசிய தலைவர் அவர்களும் எமது தமிழீழத்தின் புலனாய்வு பொறுப்பாளரும் இருப்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். பல வழிகள் அவர்களை நேரடியாக சந்தித்தவர்கள் ஊடாகவும் அவர்களோடு
அவர்களுக்காக பல பணிகளை செய்தவர்கள் ஊடாகவும் அவர்களின் இருப்பை நான் முழுமையாக உறுதிப்படுத்திக் கொண்டேன். அந்த உறுதிப்படுத்தலின் ஊடாக துரதிர்ஷ்டம் நான் 2023 2ஆம் மாதம் எனது பொறுப்பை 14 வருஷமாக பொறுப்பாக இருக்கிறேன். தொடர்ச்சியாக இயக்கத்துக்கு அப்படி பொறுப்பாக இருப்பது பொருத்தமாக இராது, அடுத்தவர்களுக்கு வழி கொடுக்கணும் என்ற ஒரு நோக்குடன் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு முதல் ஒரு துணை பொறுப்பாளரை சஞ்சீவனை அதற்கு அந்த பணிக்காக அவரை உருவாக்கி வந்தோம். ஆனால் அது சரிவராத போது அடுத்த கட்டமாக செயற்பாட்டாளர்கள் பலர்களின் வேண்டுகோளுக்கு அமைய 2023ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் நான் பொறுப்பை கொடுத்தேன். உண்மையிலேயே அந்த நேரத்தில் நான் பொறுப்பை ஒப்படைக்கும் போது அது தலைமை பீடம் இருப்பது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த பிழையை நான் விட்டிருக்க மாட்டேன். இன்றைக்கு நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். நான் செய்த பிழையை நாங்கள் இன்று அனுபவிக்கிறோம். ஆனால் உண்மைகள் ஒரு காலமும் உறங்காது. தேசிய தலைவர் அவர்களினதும் ஒட்டுவம்மான் அவர்களினதும் தலைமை பீடத்தினதும் இருப்பு என்பதை பின்னர் அதை தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டத்தில் செயற்பாட்டாளர்களுடன் கதைத்து வலியுறுத்தி வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் முதல் சிலர் நம்ப மறுத்தார்கள். என்று அது கொஞ்சம் கொஞ்சமாக பலர் அதை நம்ப மறுத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு செயற்பாட்டில் இருக்கிற ஒரு 30 பேர் அளவில் நம்ப மறுத்திருந்தார்கள். இன்றும் ஏறக்குறைய ஒரு 30 பேர் அதே நிலப்பாட்டில் தான் இருக்கணும். அதில் தொடர்ச்சியாக 4ஆம் மாதம் அளவில் திருப்பி ஒரு சந்திப்பு செயற்பாட்டாளர்களுக்கு நடந்தது. இந்த விடயத்தை நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தினாங்கள். இதை நம்பி இருக்கிறதுகளில் முக்கியமாக கிள பொறுப்பாளர், நான் துணை பொறுப்பாளர், நிதி பொறுப்பாளர், நிர்வாக பொறுப்பாளர் உட்பட பல பொறுப்பாளர்கள், பல மாநில பொறுப்பாளர்கள், தேசிய தலைவர்களின் இருப்பையும் தலைமை பீடத்தின் இருப்பையும் நம்பியிருந்தவர்கள் தான். ஆனால் திட்டம் போட்டு தமிழ் விடுதலை புலிகள் சுவிஸ் கிழக்கில் நான் வெளிப்படையாக சொன்னால் ஊடுருவிய கேபியின் ஆட்கள் என்றே வெளிப்படையாக சொல்லலாம். இன்று இந்த நடக்கிற இந்த சூழலுக்கு அது ஒரு மிக பிரதான காரணம். நாங்கள் உண்மையிலேயே உணர்ந்து கொள்ளவில்லை. இவ்வாறான ஊடுருவல் எங்களது அமைப்புக்குள், எங்களது கட்டமைப்புக்குள் விடப்படுகின்றது என்று உண்மையிலேயே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் இன்று நாங்கள் மிக தெளிவாக கட்டமைப்புக்குள் விடப்படுகின்றது என்று உண்மையிலேயே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் இன்று நாங்கள் மிக தெளிவாக இந்த விடயங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தமிழர்களின் விடுதலை சிந்தனையை, தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதற்காக சுவிஸில் பெரும் திட்டமிட்ட சதி நடவடிக்கைகளில் இந்த தேசவிரோத நபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 4ஆம் மாதம் நடந்த சந்திப்புக்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக எங்களது சந்திப்புகளில் வந்த கருத்து முரண்களால் மீண்டும் 6ஆம் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் ஒரு சந்திப்பு அலுவலகத்தில் நடக்கின்றது. அலுவலகத்தில் நடந்த சந்திப்பில்
எல்லாரும் வந்து சொல்லினோம். அப்ப நாங்கள் சொல்றோம், இல்ல தேசிய தலைமை இருக்குது, அவர்களுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது, நீங்களும் அதை தெளிவு வரலாம், அதுக்கான முன்முயற்சிகளை செய்யுங்கோ, அது சார்ந்து அதில் ஆவலாக உங்களோட முயற்சியை செய்யுங்கோ. அது மிக இரகசியமாக செய்யப்பட வேண்டிய பணி, மிக ஆவலாக செய்தால் நீங்களும் அந்த இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று பல இது சார்ந்து முரண்பட்டு நின்ற அன்று பொறுப்பாயிருந்தவர் உட்பட பலரிடம் நான் சொல்லி வந்தேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் எந்த முயற்சியும் இது சார்ந்து எடுத்தது இல்லை. இது நான் நம்புறேன் 2023 ஆண்டு 6ஆம் மாதம் அளவில் வந்து தேசத்தின் புதவி பிரபாரம் துவாரா அவர்கள் கிள பொறுப்பாளரோட கதைக்கிறார். கதைத்த போது ஒரு பெண் பிள்ளையோட கதைக்கக்கூடாத வார்த்த பிரயோகங்களை பயன்படுத்தி அவர் அன்றைக்கு கதைக்கிறார். ஒரு பெண்ணோட, அது சிங்கள பெண்ணா இருந்தால் கூட அப்படி கதைக்க முடியாது. அவ்வாறான ஒரு வார்த்த பிரயோகங்களோடையும் துணியோடையும் சுவிஸ் கிளைண்ட பொறுப்பாளர் பேசுறார். ஆனால் அன்றைக்கு பலரிடம் சொல்லப்படுகின்றது, எங்களை தேடி அமைப்பு வரையில்லை, எங்களிட தொடர்புக்கு வரையில்லை, பல கிளைகளுடனும் இயக்கம் அந்தந்த தொடர்போடு பலரிடமும் தொடர்புக்கு போனது, பல கிள பொறுப்பாளர்களை அணுகினது, அனைத்துலக தொடர்பாக பொறுப்பாளர்களிடம் அணுகினது. அணுகியும் அவ கேபியின் தொடர்பில் நான் இன்றைக்கு அது மிக தெளிவாக உறுதிப்படும். கேபியின் தொடர்பில் நிற்பதால தலைவற்ற தலைமை பீடத்தின் இருப்பை ஏற்றுக்கொண்டு பயணிக்க அவர்கள் விரும்பவில்லை. உதான் காரணம். அவர்களுக்கு மிக நன்கு தெரியும், திட்டமிடப்பட்டு பல கிளைகளுக்குள் ஸ்ரீலங்கா அரசோட பணி செய்த சில முன்னாள் போராளிகளை வைத்து அனைத்துலக தொடர்பக பொறுப்புக்குள்ளேயும் சில கிளைகளின் செயற்பாட்டுக்குள்ளேயும் சில பொறுப்புகளுக்கும் இவர்கள் உள்ளே விடப்பட்டார். இதேபோல் சுவிஸ் கிளையிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றது. உண்மையிலேயே எங்களுக்கு அன்றைக்கு இவர்கள் எல்லாம் இலங்கை புலனாய்வு முகவர்களின் சதி நடவடிக்கைகளுக்கு இலக்காகி தான் எங்களுக்கு பணிக்கு வந்தவர்கள் என்பது அன்றைய சூழலில் எங்களால் அதை மேலாக கண்டுபிடிக்க முடியவில்லை, அல்லது உணர முடியவில்லை. நான் வெளிப்படையாகத்தான் உண்மையைத்தான் மட்டும் பேச விரும்புகிறேன். பொய்யான ஒன்றையும் நான் இந்த மேடையில், நான் மாவீர் நாள் மேடைகளில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இயக்கம் வைப்பது முறையற்ற என்ற ஒரு நிலப்பாட்டோட இருக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு நான் 8ஆம் மாதம் தேசிய தலைவரை, ஒட்டுமமானவர்களை இன்னும் நான் கண்டது 5 பேரை. பிரதீப் மாஸ்டர், ஆதவன் அணியன் சொல்றது இன்னும் 2 பேர், நான் 5 பேரை
கண்ணால நேர கண்டு பல மணி நேரங்கள் அவர்களுடன் கதைத்து வந்த ஒருவர். ஆனால் இதுவரை அவரை கண்டு வந்தா பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நான் மேடையிலே எங்கேயும் ஏறி இந்த உண்மையை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக மட்டும் நான் அனைத்து நிகழ்வுகளுக்கும் வரக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று என்னை நிகழ்வுகளுக்கு விடாமல் தடுத்தவர் ஒரு காரணம். ஆனால் 16ஆம் தேதி 6ஆம் மாதம் நடந்த சந்திப்பில் ஒவ்வொரு விடயத்தையும் எங்களால் இயன்ற அளவு பார்த்து இதை உருவாக்கினாங்க. எங்களால் இயன்ற அளவு நான் மிக தெளிவாக சொல்றேன். அரசியல் ரீதியாக அது வெளிப்பட நாங்கள் எங்கேயும் நன்றையில நாங்கள் பின்னூறு பணி செய்ததாக நாங்கள் எங்கேயும் சொல்லிக் கொள்றீங்க. ஆனால் செய்து தண்டி வந்து பொறுப்பை நம்பி அது பலற்ற அழுத்தங்களும் அதுக்கு இருந்திருக்குது. எனக்கு பொறுப்பை கொடுக்கணுமான அழுத்தமும் இருந்த ஒன்று. ஆனால் அதே நேரம் நானும் பொறுப்பு மாற்றப்படணுமான நிலப்பாட்டில் இருந்த ஒரு ஆள் கொடுத்திருந்தேன். ஆனால் 16/6 இதே சந்திப்பில் எல்லாரும் கதைச்சி தண்டி வந்த முழு பேரும் முடிவெடுக்கணும். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொன்னால் நாங்கள் நம்புவோம். அப்ப அதுல 4 பேர்கள் சொல்லப்பட்டது. திரௌபதி, குட்டி, நசீரண்ண, மூர்த்தி. இந்த 4 பேரும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் வந்து சொன்னால் நாங்கள் நம்புறோம். ஆனால் அன்றைய நாள் 30/7 நான் வெளிக்கிட்ட நாள் ஒரு துரதிர்ஷ்டம். குட்டிக்கு லீவு எடுக்க முடியாது, சாத்தியமில்லை. நசீரண்ணைக்கு இல்லை, கேட்கப்பட்டது. என்னோட அவர்களையும் சேர்த்து அனுப்புறதுக்கு கேட்கப்பட்டது. எனக்கு ஒரு 3 நாளைக்கு தான் தெரியும். மூர்த்தியை கேட்கப்பட்டது. எனக்கு தெரியும் 3 நாளைக்கு முதல் தான் எனக்கு தெரியும். மூர்த்தியையும் கேட்கப்பட்டது. மூர்த்தி வேறு இடத்துல ஆண்டு தமிழை சொல்லி இருக்குது, இல்லை நான் வரையில. அப்ப கேட்டு அவ ஒரு தரம் வரையில. எனக்கு ஒரு 4 மணித்தியாலத்துக்கு மேல் தான் சொல்லப்பட்டது உடனே வலிக்கணும். அதுக்கு முதல் இயக்கம் என்னை பல சோதனைகள் செய்தது. அது இருக்கும், அது நிச்சயமா இருக்கணும், அதுல சந்தேகம் இல்லை. என்ன கூப்பிடுறதுக்கு காரணமாக இருந்ததில் முக்கியமாக உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாட்டாளர்கள். அது இயக்கத்தில்லை, உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுதான் 90ஆம் ஆண்டிலிருந்து இருக்கிற இயக்கத்தின் ஒரு கட்டாயம். அதே நேரம் இன்னும் மிக இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு பெரும் வலுவையும் பலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற மிக உன்னதமான உணர்வாளர்களின் பரிந்துரைகள் சிபாரிசுகளை வைத்துத்தான் தலைமை திரௌபதியை கூப்பிட்டு சந்திக்கிறதுக்கு அனுமதிச்ச. அவர்களின் இது இல்லாமல் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த செயற்பாடுகளில் சந்தேகம் இருந்தது. நான் இந்த சக இதே செயற்பாட்டாளர்களோட நல்ல உறவு நிலையிலான் இருந்தன முழு பேரோட. இன்றைக்கு தலைவர் இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் நன்கு தெரியும். மந்திரக்கூடாது என்ற நோக்கம்தான் இன்று இவர்களுடைய. அவர் இருக்கிறார் என்றது மிக நன்கு தெரியும். இந்த சக செயற்பாட்டாளர்கள் என்ற அவர் முழு பேரும் ஏகமனதாக நீ போய் வா என்றுதான். நான் போய்
ஏர்போர்ட்டில் போய் நின்று வெளிக்கிட முதலும் நான் கிளப்பொறுப்பாளருக்கு எடுத்தேன். அப்போ பொறுப்பாக இருந்தவர். நான் இப்போ அவற்றை பேரையே சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு வெறுப்பு. மக்கள் நிச்சயமாக இவர்கள் எல்லாரும் தேசிய தலைவரை தலைமை கூடத்தை அழியோனும் அழிக்கோனும் வந்துடக்கூடாது என்று நினைக்கிறவர்களை மக்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பார்கள் என்பது வெகு விரைவில் வெளிச்சமாகும். அப்ப அந்த அளவுக்கு நாசகார வேலை செய்தவர்கள் அப்பவும் நான் வெளிக்கிட முதல் நான் விமான நிலையத்தில் இருந்து நான் சொல்றேன். அவருக்கு அடுத்து நான் போனதை பற்றி கதை கேட்க இயக்கம் என்றால் செய்து கொண்டு தான் சொல்லுவேன். நான் அப்பா அதுதான் சொன்னேன். நானும் அப்படித்தான். நாங்கள் இயக்கமாக நிற்கிறாங்க, நாங்களும் செய்து கொண்டு தான் சொல்லுவோம். நான் சொல்லவே இல்லை. போயிட்டு வந்து அவர்களை சந்திச்ச போது சந்தித்து கதைச்ச விடயங்கள் இதுகள் என்பதற்கு முதல் நான் நம்பரும் உங்களுக்கும் ஒரு ஆவல் இருக்கும். 8ஆம் மாதம் 2ஆம் தேதி என்பது எங்கே என்பதை விட எனது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெரும் பேரு, ஒரு எங்கண்ட பெரும் ஆளுமை, பெருந்தலைவர் அவர்களை சந்தித்த நாள் என்பது உண்மையிலேயே வந்து நான் கனவிலே நினைச்சிருக்கல. நான் அங்கே போய்க்கே பற்றி நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கையோட நான் போகலை. அப்படி சொன்னால் போய் நான் அப்படி நினைக்கவே இல்லை. நான் போய்க்க நினைச்சிருந்த நான் ஓகே தேசத்தின் புதல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதோட சிலவர்களில் பொட்டமானவர்களும் சந்திக்கக்கூடும். அல்லாட்டால் இன்னும் இருக்கிற ஏனைய தளபதிகளில் காணக்கூடியதாக இருக்கும் ஒன்ற இதெல்லாம் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போயிருந்த சூழல் இதுகளெல்லாம் நாங்கள் நினைப்பது போல் ஒரு இலகுவாக நடந்த சந்திப்புகள் அல்ல. நான் கடைசியாக 2ஆம் நாளுக்கு அப்புறம் சொன்னான், அந்த அங்கே என்னை அழைத்து சென்ற பெற்ற சூழலை வச்சு பார்த்து போட்டு சொன்னான், தம்பி இல்லை வேண்டாம், நான் போயிட்டு திரும்பி வாரேன், போயிட்டு திரும்பி வருவோம். அவைகின்ற பாதுகாப்பு சூழலில் எந்த இது வருமென்றாலும் நான் சந்திக்க விரும்பலை. நாங்கள் திரும்பி போவோம், பேர்ந்து வருவோம், இதில் ஒரு பிரச்சனை இல்லையென்றால் நான் விடாப்படியாக நின்றேன். இல்லை, நாங்கள் திரும்பி போவோம், போயிட்டு வருவோம். அப்போ வந்து நான் 31ஆம் தேதி இது நான் சொல்லி போட்டேன், இல்லை நாங்கள் வந்து திரும்பி போவோம், எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை, இவ்வாறான ஒரு ஆபத்து சூழல்ல அவர்கள் வாரதையே நான் கொஞ்சம் விரும்ப இல்லை என்று சொல்லி கதைச்சி தாண்டி இல்லை பொறுங்கோணும் என்று சொல்லி ஆள் தனியாக கதைச்சு தாண்டி. அப்போ நான் இல்லை அது சரி வராது, நான் இல்லையே வேண்டாம் என்று தான் நின்றேன். கிட்டத்தட்ட அப்போ 1ஆம் தேதியும் நாங்கள் பெருசாக வெளியில் கூட போகாத அளவுக்கு இருந்த நாங்கள் பார்த்துக்கொண்டு இல்லை இருங்கோ எந்த நேரமும் அது இயக்கம் சொல்லாதானே, எப்போ என்னன்றது சொல்லாத எனக்கு தெரியாது. இருங்கோ வெளியில் போகாமல் இருப்போம்னு தான் நாங்கள் இருந்தோம் 1ஆம் தேதி முழுக்க. அப்போ 2ஆம் தேதியும் கிட்டத்தட்ட அப்படித்தான். 2ஆம் தேதியும் இல்லை எல்லாத்தையும் கண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்னு இருங்கோ தன்னை இந்த கொண்டு சில பாவனைக்கு இருந்த இதுகளும் எல்லாம் நிப்பாட்டி தாண்டி அப்படி ஒரு இதுகளில் தாண்டா. நான் அப்பவும் நான் சொல்கிறேன், அப்பவும் எனக்கு இது இருக்கல, ஓகே இது கொஞ்சம் இது ஆபத்து தம்பியாண்டு இல்லை என்ன பொறுப்போன்னு சொல்லி. அப்போ
கஜன் கேட்கான் நான் நினைக்கிறேன் ஒரு 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 மதியத்துக்கு பிறகு தான் ஆள் போகுது, கீழறங்கி போகுது.